பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் மனைவியும் தன்னுடைய தாயாருமான சரஸ்வதியின் பிறந்தநாளை ஒட்டி நேரில் வாழ்த்து பெற்ற அன்புமணி ராமதாசுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார். இதனால் தந்தை மகன் இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வந்துள்ளதா என்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த டிசம்பர் மாதம் முதலே வெளிப்படையாக மோதல் போக்கு நிலவி வந்தது. கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நோக்கில் இருவரும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இதற்காக அன்புமணியின் ஆதரவாளர்களை ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கினார். ராமதாஸால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அதே பொறுப்புகளில் நீடிப்பார்கள் என்று அறிவித்த அன்புமணி மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். பாமக தலைவராக தானே செயல்படுவேன் என்றும் அன்புமணி செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் ராமதாஸ் அறிவித்தார். தந்தை மகனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களும் தீவிரமாக ஈடுபட்டனர். எனினும் இருவருக்கிடையே நாளுக்கு நாள் மோதல் போக்கு அதிகரித்து வந்தது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் தொடங்கிய நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் நடைப்பயணத்தை தடை செய்ய வேண்டுமென டிஜிபியிடம் ராமதாஸ் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அண்மையில் அன்புமணி தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என்று கூறி தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் அனுப்பினார். இப்படி நாளுக்கு நாள் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வந்ததால் கட்சி நிர்வாகிகள் வருத்தமடைந்தனர். இந்நிலையில் தனது தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளையொட்டி அவரிடம் வாழ்த்து பெறுவதற்காக அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் அவரது மனைவி சௌமியா மற்றும் 3 மகள்களும் சென்றனர். அங்கு சரஸ்வதியின் பிறந்த நாளை குடும்பத்தினர் அனைவரும் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். சரஸ்வதிக்கு அருகிலேயே ராமதாசும் அன்புமணியும் நின்றிருந்தனர். தொடர்ந்து அன்புமணிக்கும் அவரது மனைவிக்கும் சரஸ்வதி கேக் ஊட்டிவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நாளை நடைபெறும் பாமக சிறப்பு பொதுக்குழு திருப்பு முனையாக அமையும் என ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி குடும்பத்துடன் தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றதும் அங்கு ராமதாஸை சந்தித்திருப்பதும் கசந்திருந்த உறவு கனிந்திருப்பதாக கட்சியினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.